ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில விஷயங்களை நம்மளால் கடந்து போகவே முடியாது. அதில் ஒரு விஷயம் தான் அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். இதிலேருந்து நம்ம அதிர்ச்சியாகி வெளியே மீண்டு வர்றதுக்குள்ளவே பேரதிர்ச்சி ஒன்று வந்திருக்கு. அதாவது அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன்றவன் உயிரோடு இருக்கானா. பதறாதீங்க, அது உண்மையாக பொய்யானு தான் நான் இப்போ அதை சொல்ல வந்திருக்கிறேன். இப்போது இஸ்ரேலில் அவர் சில பாடிகார்ட்ஸோட வெளி உலகத்துக்கு நடமாடிக்கிட்டு இருக்கிறத ஒரு சில ஃபோட்டோஸ் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபோட்டோஸும் அவர் இறந்த 2018-19 காலகட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பழைய ஃபோட்டோஸில் அவரோட ஏர்லைன் எல்லாமே ரெசிடாக இருக்கும். அதாவது வயசாக அவங்களோட முடி கொட்டி அதோடைய லைன் பின்னாடி போக ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஃபோட்டோவில் அவருக்கு ஏர்லைன் அதிகமாக இருக்குது, முன்னாடி வந்திருக்கு. அது இல்லாமல் சின்னும் அவரோட கண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறுபட்டிருக்கு. இது எல்லாமே நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா ஏஐயால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமாக தான் சொல்லப்படுது. இதை தாண்டி அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்துக்கு 2 ஆதாரங்கள் இருக்குது. ஒரு ஆதாரம் பார்த்தீங்கன்னா அவர் செல்லில் தூக்கு போட்டு இறந்துட்டதா மக்களை நம்ப வச்சுருக்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாதுங்க. அவருடைய செல்லில் இன்னொரு குற்றவாளியை உள்ளே வேணும்னே வர வச்சு அவர் கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறதா அவருடைய பக்கத்து செல்லில் இருக்கிற நபர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இது நடந்த சம்பவம். ஏன்னா அந்த நேரம் பார்த்து அங்கே கேமரா ஒர்க் ஆகலை, அந்த நேரம் பார்த்து அங்கே கார்ட்ஸ் எதுவும் உலா வரல. இது எல்லாமே அந்த ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளவே ஒன்றுமே இல்லாத பிறகு செஞ்சுருக்காங்க. இதை ஊர்ஜிதப்படுத்துகிற வழியாக அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கழுத்து கீழே நெருக்கப்பட்டு சாகடிச்சிருப்பட்டிருப்பார். இதுவே தூக்கு போட்டிருந்தா கழுத்துக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த மார்க் ரெஜிஸ்டராக இருக்கும், கண்ணு பிதுங்கி வெளியே வந்திருக்கும், ஸ்கின் எல்லாமே இந்த அளவுக்கு ஸ்வெட்டாக இருக்காது. இது எல்லாமே ஆப்போசிட்டாக அவர் இறந்த ஃபோட்டோஸில் இருக்குது. நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் அவர் கொலை செய்யப்பட்டாருன்றதை அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு கரீனான்றவங்க இப்போது ரீசெண்டாக ட்விட்டரில் வெளிப்படையாக உண்மையை சொல்லியிருக்காங்க. அதாவது எப்ஸ்டைன்றது நிரபராதியாக இவருக்கு பின்ன பெரிய கூட்டமே இருக்கிறதாக அவங்க சொல்லி பகிரமாக குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதாவது அவர் செல்லுக்குள்ளே கூட்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் தான் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்களை வெளியிட்டுருன்னு சொல்லி தான் கூட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அவர் கொலை செஞ்சுட்டதாக சொல்கிறாங்க. இது அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு கிஸ்லின் மேக்ஸ்வெல்லுக்கும் தெரியும். இது அவங்க வெளியே சொன்னால் அவங்களையும் கொன்றதாகவும் இவங்க மிரட்டியிருக்காங்க அப்படின்னு உண்மையை சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்கிறேன், இதை எனக்கே பேக் ஃபரை என்னையும் கொலை செய்வாங்கன்னு ஓப்பனாக ட்விட்டரில் பதிவிட்டு இருக்காங்க. இருக்கட்டும்ங்க, அந்த ஆள் உண்மையிலே செத்ததாகவே இருக்கட்டும், இல்லை உண்மையிலே உயிரோடு இருக்கிறதாவே இருக்கட்டும், உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அவனுடைய மறு இறப்பு இதை விட கொடுமையாக தான் இருக்கும். ஏன்னா உலக மக்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க. எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, இந்தியா முதற்கொண்டு. அதனால் அவனால் கண்டிப்பாக எஸ்கேப்பே ஆக முடியாது. அடுத்த வீடியோவில் பில்கேட்ஸும் இந்த எப்ஸ்டைனும் பிளான் பண்ணி COVID-19 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பிளான் பண்ணி பேசியிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவோட வரேன். அன்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் வினோத் குமார்.